ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து லைட்ரூம் டியூட்டோரியல். அதில் ஒரு இமேஜை எப்படி விண்டேஜ் லுக்கில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இமேஜ் லைட்ரூமில் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இமேஜை எப்படி விண்டேஜ் லுக்கில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லைட் ஆப்ஷனில் அந்த எக்ஸ்போசர் வேல்யூ வந்து லைட்டாக மைனஸ் பண்ணிக்கிறோம். -0.6 கொடுத்துருக்கேன். கான்ட்ராஸ்டையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 13 கொடுத்துருக்கேன். அந்த ஹைலைட்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். -30 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஷேடோவை ஜஸ்ட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 26 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஒயிட்டை லைட்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். -8 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பிளாக்கை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அரௌண்ட் 20 கொடுத்துருக்கேன். தென் இந்த டெம்பரேச்சர் ஆப்ஷனில் அந்த டெம்பரேச்சர் வேல்யூ வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 23 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த டிண்ட் வேல்யூவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 33 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வைப்ரண்ட்டை மைனஸ் பண்ணிப்போம். -22. அதே மாதிரி சேச்சுரேஷனை லைட்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். -14 கொடுத்துருக்கேன். ஓகே, தென் இந்த கலர் மிக்ஸில் இந்த ரெட்டோட சேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 20 கொடுத்துருக்கேன். அதோட லூமினன்ஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் -20. அதோட ஹியூ வேல்யூவையும் ஜஸ்ட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 29 கொடுத்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி ஆரஞ்சை ஜஸ்ட் அதோட ஹியூ வேல்யூவை மைனஸ் பண்ணிப்போம். -31 கொடுத்துருக்கேன். அதன் சேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 24 கொடுத்துருக்கேன். அந்த லூமினன்ஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் -23 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எல்லோவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிப்போம் சேச்சுரேஷனை. ஓகே, ஃபைன், டன். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனில் அந்த டெக்ஸ்சரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 19. கிளாரிட்டியும் லைட்டாக ஜஸ்ட் ஒரு 22 கொடுத்துருக்கேன். அந்த மினிட் வேல்யூவை லைட்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் -16 கொடுத்துருக்கேன். அதே போல் மிட்டோனை ஜஸ்ட் ஒரு 38 கொடுத்துட்டு ஃபெதரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அதோட ரவுண்ட்னஸ் வேல்யூவும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் அதோட ஷார்ப்னஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் கர்வ் ஆப்ஷனில் ஜஸ்ட் இந்த கர்வை லைட்டாக மேலே தூக்கிக்கும். இந்த பாயிண்ட்டை இங்கே ஜஸ்ட் ஒரு எஸ் பென் போடுறோம். ஓகே, ஃபைன். இந்த டாப் கார்னரையும் லைட்டாக கீழே இறக்கி விட்டுக்கலாம். ஓகே, ஃபைன். அடுத்தது இந்த ப்ளூ கர்வில் பாட்டம் பாயிண்ட்டை லைட்டாக மேலே தூக்கி விட்டுக்குவோம். அதே போல் டாப் பாயிண்ட்டையும் லைட்டாக கீழே இறக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு விண்டேஜ் லுக் கிடச்சிருக்கும் இமேஜுக்கு. ஓகே, ஓகே, டன். அடுத்தது ஜஸ்ட் ப்ரொஃபைலில் ஜஸ்ட் விண்டேஜ் 2 கொடுத்து அதோட வேல்யூவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குவோம். 122 கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷனில் இந்த ஸ்ப்ளிட் ஒனில் இந்த ஹைலைட்ஸை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஹைலைட்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா H83 இருக்குது, S32 இருக்குது. ஓகே, டன். ஓகே, இப்போ இப்படி இருந்த இமேஜை இப்படி ஒரு விண்டேஜ் லுக்கில் எடிட் பண்ணியிருக்கோம். ஒரு இமேஜை எப்படி விண்டேஜ் லுக்கில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஐ ஹோப் இந்த வீடியோ மூலமாக நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை லேர்ன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த இமேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.